மன்னிப்பும் நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படுவதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவங்களை போக்கி அவர்களை மீட்கவே இரட்சிக்கவே இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் பிறப்பின் செய்தியை மரியாளிடம் தேவ தூதன் மத்தேயு 1:25 அவர் தமது ஜனங்களின் பாவங்களை போக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று கூறுகிறார். மனிதனாய் அவர் அவதரித்த பின் தனது ஊழியத்தை செய்ய துவங்கும் முன் இறை திட்டத்தை நிறைவேற்ற அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார். மத்தேயு 4:1 வாசித்தோமானால் 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசின் சோதனைகளை வேத வசனத்தை கொண்டு ஜெயித்த பின் தன் ஊழியத்தை இறை திட்டத்தை மனிதர்களை பாவ இருளிலிருந்து மீட்கும் வண்ணமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார். இந்த 40 நாள் உபவாசத்தையும் ஆண்டவர் சிலுவையில் பாடுபட துவங்கும் முன் தனது சீசர்களோடு பகிர்ந்து கொண்ட இரவு பஸ்காவையும் இறுதி ராபோஜனம் ஆகியவற்றை அவர் பாடுபட்ட சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததையும் இணைத்து நாம் இந்த தபசு காலங்களை அனுசரித்து வருகிறோம். இந்த நாட்களில் தேவனை அதிகமாக நெருங்கி ஜீவிக்க இந்த சிந்தனை நம் வாழ்நாள் எல்லாம் தொடர கர்த்தர் கிருபை செய்வாராக. அதன் அடிப்படையில் கர்த்தர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் நமக்கு கிடைத்த மன்னிப்பும் நியாயப்பிரமாண காலங்கள் முடிந்து கிருபையின் காலம் துவங்கியுள்ளது. மீண்டும் கிருபையின் காலம் முடிவுக்கு வரும் இறுதி நாட்களில் நாம் உள்ளோம் என அஞ்சப்படுகின்ற சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. எனவே இந்நாட்களில் இவற்றை நாம் அதிகமாக சிந்திப்போம். ஏனெனில் நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படும் என நீதிமொழிகள் 11:31 கூறுகிறது. மன்னிப்பு பற்றியும் நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படும் என்ற வசனத்தை பற்றியும் தொடர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் அருள் புரிவாராக.